ஒரு திட்டத்தை, ஒரு பிளானை ஆண்டவர் வைத்து தான் வைத்திருக்கிறார். இதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதற்காக குறித்த காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது என்று இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்ய காலமும் அதற்கு குறித்த நேரம் வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, அந்த தயவு செய்கிற காலமும் நேரத்தையும் ஆண்டவர் ஆதீனத்தில் வைத்திருக்கிறார். எனவே நிச்சயமாக இந்த காலம் வரும் வரை நாம் பொறுமையோடு கூட செயல்பட வேண்டும். உட்கார்ந்திருக்கிறது இல்லை, பொறுமையோடு கூட செயல்பட வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், இல்லாமைகள், குறைவுகள், வறுமைகள், கஷ்டங்கள், சாத்தானுடைய போராட்டங்கள், வஞ்சகங்கள் அல்லது இச்சைகள், இப்படிப்பட்ட மோகங்கள் எல்லாம் நம்மை விரோதமாய் அது போராடி கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு காரியத்துக்காக வந்தார் என்று ஆரம்பத்தில் சொன்னேன். நம்மை ரட்சிக்கும்படியாக வந்தார், திட்டத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். இதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன், இதை பிதாவின் சித்தம் செய்யும்படியாக வந்திருக்கிறேன், அதுவே என்னுடைய போஜனம், என்னை அனுப்பினருடைய சித்தத்தை முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி அநேக முறை சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் திட்டத்தோடு கூட அனுப்பப்பட்டிருக்கிறவர். அதற்கு ஏற்ற நேரமும் சமயம் வரும்பொழுது அந்த திட்டம் நிறைவேறியது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் போயிட்டார். இப்போ நம்மளும் ஒரு திட்டத்தோடு கூட அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆனால் திட்டத்தை உணர விடாதபடி, இயேசு கிறிஸ்து எப்படியாக பிசாசானவன் அதை நிறைவேற்றி விடாதபடிக்கு, அவரை கொலை செய்வதற்கு, நிறைவேற்றி விடாதபடிக்கு, அவரை மனமடி உண்டாக்குவதற்கு, நிறைவேற்றி விடாதபடிக்கு, அவரை எப்படி ஆயுளை தடை பண்ணலாம் என்று சொல்லி பல இடங்களில் இயேசு கிறிஸ்து யோர்தானிலே நதியிலே ஞானஸ்தானத்துக்கு கரையேறி பின்பு பரிசுத்த ஆவியினாலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு சோதிக்கப்பட்டார். அவர் பிசாசனை பயங்கரமாக சோதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்தமணி தோட்டத்தில் கூட பிசாசனை பயங்கரமாக சோதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஆகிலும் அவர் திட்டத்தை நிறைவேற்றி விடாதபடிக்கு அவன் போராடி கொண்டிருந்தான். அவன் தோற்று போனவன். அதே போலதான் ஆண்டவரும் நமக்கு, உங்களுக்கு, எனக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு கூட இந்த பூமியில் அனுப்பி ரட்சித்து வைத்திருக்கிறார். அப்போ அதை நிறைவேற்றி விடாதபடிக்கு சத்துரு என்ன செய்வார்? பயங்கரமான பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், இல்லாமைகள், குறைவுகள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், பாவ போராட்டங்கள், இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து உங்களை என்னையும் பிசாசு வளர விடாதபடி பயங்கரமாக போராடுவான். அது சிலருக்கு தெரியுது, சிலருக்கு தெரியல. ஏதோ கஷ்டம் வருது, ஏதோ பிரச்சனை வருது, பிரதர் ஜெபிங்க, இதாக வருது. அப்படி அல்ல. நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி விடாதபடிக்கு சத்ருவானவன் போடுகிற கண்ணி. நிறைய பேர் தெரியல, ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய திட்டத்தோடு கூட தான் அனுப்பியிருக்கிறார். திட்டத்தை நீ புரிந்து கொள்ளது. நிறைய விசுவாசிகளின் நாட்களில் திட்டத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ மறித்தோம்னு சொல்லுகிறதல்ல. ஒரு தேவனுடைய பிளான் நம்மகிட்ட எடுத்துட்டு நினைச்சுக்கிறது சாத்தான் புனிட்டு போகிறான். எனவே தான் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், தேவன் உயர்த்த வேண்டும், தேவன் பயன்படுத்த வேண்டும் என்கிற பாத்திரங்கள் எல்லாம் பாதியிலேயே தன்னுடைய ஓட்டத்தை முடித்து கடந்து போகிறாங்க. அப்படி அல்ல. இன்றைக்கு இந்த காலை வேளையில் சிந்திக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். அதற்கான காலம் குறித்த நேரம் இன்னைக்கு வந்திருக்கிறது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியை, என்னை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை உயர்த்த வேண்டும் என்கிற ஆதீனத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அந்த திட்டமும் அந்த காரியமும் நிறைவேற்றுகிற செயல்படுகிற நாட்கள் வந்தது. எனவே நான் செயல்பட நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சிருவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு நன்மையை காரியங்களை செய்வார் பாருங்க. அப்போதுதான் உங்களுக்கு தெரியும். பாருங்க. எனவே நாம் அதற்காகவே நம்ம ஜெபிக்கணும், அதற்காகவே செயல்படணும். வேதம் சொல்கிறது, ஏசாயா புஸ்தகம் 60:1 தெரிஞ்ச வசனம் தான். எழும்பி பிரகாசி, உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம எழுந்திருக்கிற நாட்கள் இருக்கிறோம், பிரகாசிக்க வேண்டிய நாட்கள் இருக்கிறோம். இந்நாட்கள் வரட்டு, நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு நேரம் வரல. எங்கே நேரம் வந்தது என்றுதான் வேதம் சொல்கிறது. நம்ம குறிக்கப்பட்ட நேரம் வர. எனவே நம்முடைய முழு பலத்தோடு, முழு மனதோடு நம்ம ஓடணும், உழைக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்துக்காக ஓடி உழைத்து சாதனை படைத்தவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது.
ஆண்டவருக்காக ஓடி சாதனை படைத்தவங்க, ஆண்டவருக்காக எதையாவது செய்தவனுக்கு தான் மறு ஜென்ம பூமியில் பரலோகத்தில் நமக்கு கிரீடம் வைத்திருக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஓடி ஜெயித்தா ஒரு கிரீடத்தை கொடுப்பாங்க. அது இந்த உலகத்தோடு வச்சுட்டு வர வேண்டியதான், கொண்டு போக முடியாது. ஆனால் தேவனுக்குடைய காரியத்தில், தேவனுடைய விஷயத்தில் அதிகமாக நீங்கள் செயல்பட்டு உண்மையாய் பரிசுத்தமாய் ஜீவித்து ஆண்டவர் கொண்டு என்னை கொண்டு உங்களை கொண்டு செய்ய வேண்டிய சித்தம் என்னது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் மாத்திரம்தான் முடிவில்லா ராஜ்யத்தில் நமக்கு கிரீடம் இருக்கிறது. இப்போ என்னுடைய வாழ்க்கையிலையும் நானும் என்ன செய்யலை, என்னுடைய வயதுகள், அதாவது 30-40 வயசு தான், 30 வயசுக்கு மேலே தான் இந்த ஊழிய திட்டங்களை கண்டுபிடித்திருக்கிறேன். 28 வயசில் நிச்சயப்பட்டாலும் அது பிறகுதான் அந்த காரியங்களை என்னுடைய கூட என்ன பிளான் வைத்திருக்கா என்பது தான் இப்போ லேட்டு தான் கண்டுபிடிக்கிறோம். எனவே அதற்கு என்ன சொன்ன, ஜெபிக்க வேண்டியது. அது என்னை கொண்டு என்ன சித்தம் செய்ய சித்தம், என்னை கொண்டு எதுக்கு ரட்சித்தீங்க, எதுக்கு சபையில் கொண்டு வந்தீங்க, எதுக்கு என்ன செய்தீங்க, என்னை கொண்டு என்ன பிளான் என்ன என்பதை இந்த காலை வேளையில் நீங்கள் நானும் செயல்படுகிற நாட்கள், நான் அதற்கான குறித்த நாட்களும் குறித்த நேரமும் இந்த நாள் தான். இன்றைக்கு இந்த நாளை தான் நீங்கள் என்ன செய்யணும், குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும். மே மாதம் 22ஆம் தேதி இந்த நாள் தான் எனக்கு நாள் வந்தது என்று நீங்கள் நினச்சிருந்தேன். நான் இதுக்கு இல்லை, நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னுடைய காரியம் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய படைப்பின் நோக்கம் என்ன என்று கண்டுபிடித்துன்னா ஓகே. கண்டுபிடிக்கலைன்னா இன்றைக்கி நீ ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்க போகிறீங்கன்னா, ஆண்டவரே இந்த காலம் நேரம் குறித்த நேரம் வந்தது என்று சொல்லி, ஆண்டவரே நான் எழுந்து பிரகாசிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் நீங்கள் மன்றாட. எனவே என்ன செய்யணும், நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் பாருங்க, ஏசாயா 9:2 சொல்லுது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்படி என்றால் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது, மரண இருளில் இருக்கிறவங்க, இருளில் நடக்கிறவங்களுக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சம்தான் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒளி. அவதான் இந்த காலம், அதான் நேரம். அந்த வெளிச்சம் நம்மளை பிரகாசிக்க வேண்டும், எழுந்து பிரகாசிக்க முடியும், எழுந்து பிரகாசிக்க வேண்டியது அவசியம். அதனால் எனவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் என்ன செய்யுங்க, செயல்படுங்க. எனவே தேவரீர் எழுந்தருள்வீர், சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவுசெய்ய காலமும் அது குறித்த நேரம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைய தான் அந்த குறித்த நாட்கள், அதை குறித்த நேரம். எனவே இந்த நாளை நினச்சிவை நீங்கள் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் என்ன, நான் இந்த பூமி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஆமேன்.